ராஜி டார்லிங். என்ன சடனா கொஞ்சற? ஏன் நான் உன்னை கொஞ்சம் கூடாதா? இல்ல, காலையில நடந்த சண்டைக்கு நீ சாப்பிட மாட்ட, மூஞ்ச தூக்கி வச்சுக்குவ அப்படின்னு நினைச்சேன். அதான். ஏன் ஏன் இப்படி நினைச்ச? இல்ல, அந்த துவாரகேஷ். ஆமா, காலையில நீ துவாரகேஷ திட்டின, வீட்டை விட்டு வெளியில துரத்துன. இப்ப நான் உன்கிட்ட அதை பத்தி பேசினா நீ மாறிடவா போற? இல்ல, இப்ப கூட நான் டிகேவை பார்த்து பேசிட்டு தான் வரேன். என்ன பண்ண முடியும்னால? நீ செய்யறத நீ செய், நான் செய்யறத நான் செய்யறேன். ஓகே ஸ்னேகா, மறுபடியும் நீ தப்பு பண்ற. ஸ்டாப் இட். யூ ஸ்டாப் சீயிங் துவாரகேஷ். நான் பார்க்க கூடாதுன்னா ஏன் பார்க்க கூடாது, எதுக்கு பார்க்க கூடாதுங்கிற காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். நீ போய் கிணத்துல குதி, நீதோ இந்த கடவுளே சொன்னாலும் நான்லாம் போய் குதிக்க மாட்டேன். அன்னைக்கு டிகேவோட அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டப்போ நீ ஒரு சில விஷயங்கள் சொன்ன. என் வாழ்க்கையில ஒரு சில மர்மங்கள் இருக்கு, அதை பத்தி உன்னால என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. டிகேவோட வாழ்க்கைக்கு இது பெரிய ஆபத்து, பிளா பிளா பிளான்னு சொல்லி பேசி கதவை சாத்திட்டு போனியே, ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு காரணம் சொல்லு, இப்ப சொல்லு. நான் ஏன் டிகே கூட பழக கூடாதுன்னு சொல்லு. நான் ஏன் டிகேவை பார்க்க கூடாதுன்னு சொல்லு. என் வாழ்க்கையில திடீர்னு ஸ்விட்ச் போட்ட மாதிரி இத்தனை மர்மங்கள் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லு. எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்லு, இதனால இப்படி நடந்தா இப்படி ஆகும், இப்படி நடந்தா உன் வாழ்க்கையில இப்படி ஒரு ஆபத்து வரும், இதனாலதான் டிகே கூட பழக கூடாது, இது எல்லாமே அதுக்கப்புறமா சொல்லு. Till then you absolutely have no right to interfere in my love and my life. Am I clear to you? ஏய் ஸ்னேகா, நில்லு ஸ்னேகா. ஸ்னேகா, ஸ்னேகா, நான் என்ன சொல்றேன்னா, நீ எனக்கு உன்னை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், முதல்ல அதை கேளு. ஐஜியோட பையன் பிரதீப் இருக்கான்ல, இப்ப எங்க கம்பெனில தான் ஒர்க் பண்றான். என்ன சொல்ற? அதுவும் எனக்கு கீழே என்னோட அசிஸ்டண்டா. வாட் a funny லைஃப்ல. அவன் ஆட்டோ தானே ஓட்டிக்கிட்டு இருந்தான். அது ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, பிரதீப்போட ஆட்டோல யாரோ 10 லட்சம் ரூபாய் பணம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் அந்த பணத்தை நேரா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்கான். ஐஜியோட பையன் பணம் கொடுக்கறான் அப்படிங்கும்போது பிரஸ் அது இதுன்னு எல்லாரும் ஐஜிக்கு போன் பண்ணி பாராட்டி இருக்காங்க. இதை எங்க எம்டி பாத்திருக்காரு. எம்டி வேற ஐஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, எப்படி உங்க பையன் ஆட்டோ ஓட்டலாம், எங்க கம்பெனில வேலை கொடுக்கற அப்படின்னு பரிதாபப்பட்டு ஜாப் கொடுத்திருக்காரு. நான் வேற எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டிருந்தேன்னா ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது எப்படிடி நீயும் அவனும் ஒரே இடத்துல ஒன்னா எப்படி வேலை பாப்பீங்க? என்ன பயப்படுறியா? அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கு. பிரதீப் இப்ப ரொம்ப கேஷுவலா தான் இருக்கான். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு அவனுக்கு நிறைய ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன். ரொம்ப கேஷுவலா தான் இருக்கான், நோ வரிஸ். பிரச்சனை எதுவும் என்கிட்டயும் தான் இல்லையே. என்கிட்ட நல்லா பேசுறான், வீட்டுக்கு வந்தான், காலை விழுந்து மன்னிப்பும் கேட்டான். இருந்தாலும் ஜாக்கிரதையா இருந்து கொடி. ராஜி பயப்படாத, டோன்ட் வரி. சரி, நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு காலையில நான் ஆபீஸ்க்கு போகணும். ப்ளீஸ். இல்ல உன்னோட ப்ரோக்ராம் வேணா நீ நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கோ. கண்டிப்பா மார்னிங் 7:30க்கு நான் ஆபீஸ்ல இருந்தாகணும், நோ எக்ஸ்கியூசஸ். சரி, சாப்பிடவாவது வருவியா? நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், சாப்பிடலாம். சரி. நாளைக்கு 7:30 மணிக்கு கோவில்ல மீட் பண்ணுவோம். லவ், டிகே. ஓஹோ, இதுக்கு தான் காலையில் ஆஃபீஸ் 7:30 மணிக்குன்னு போய் சொன்னாளா? இவன் தான் அந்த 7:30யா? ஸ்னேகாவை எப்படி போக விடாம தடுக்கிறது? ஷுஜோ, மணி 7 ஆச்சே, கோயிலுக்கு வர போகணும். எதுக்காக நான் உன்னை பார்க்கணும்? எதுக்காக நான் உன்னை சந்திக்கணும்? எனக்கு தான் எதுக்குமே கொடுப்பன இல்லையே. கடவுளே, நான் சந்திக்காம இருந்திருக்கலாமே.
வேற ஒருத்திக்கு சொந்தமாயிட்டியா? அன்னைக்கு என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னப்ப ஏதோ நீ வெறுப்பேத்துறதுக்கு சொன்னேன்னு நினைச்சேன். நான் உனக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி நீ எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். என்ன நீ ஏமாத்திட்டியே. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை திடீர்னு பார்க்கும்போது தனியா தான் பாப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு குழந்தை ஆயிடுச்சு. நான் தான் வாழ்க்கையில ஏமாந்து போய் நிக்கிறேன். ஆனா நீ மட்டும் இன்னொருத்திக்கு சொந்தமாகி ஜாலியா வாழ்க்கைய அனுபவிக்கிற. இத்தனை வருஷமா நம்ம பாத்துக்கல, ஆனா உன்னை என்னால மறக்கவே முடியல. வெறும் கனவு உலகத்துல உன் கூட குடுத்தன நடத்திட்டு இருக்க. அப்படியே விட்டுருக்கலாமே, ஏன் மறுபடியும் நம்ம சந்திக்கணும்? முதல்ல உன் குழந்தைய காட்டி, அப்புறம் உன் பொண்டாட்டிய காட்டி, கடைசியா கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடி உன்னை கொண்டு வந்து நிறுத்தினாரு. ஏன் இந்த விபரீத விளையாட்டு? கடவுளுக்கு ஏன் இந்த கேவலமான புத்தி? இந்த சந்திப்புக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தினம் உனக்கு பூ போடுறேன். ஆனா என்னைக்குதான் எனக்கு விடிவு காலம் வருமோ? துவாரகேஷ், எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டியா துவாரகேஷ்? காஃபி கொடுக்கவா, வெந்நீர் வைக்கவா? நான் என்னைக்கு வெந்நீர்ல குளிச்சிருக்கேன். அக்கா ஏதோ மறந்துட்டுடா. பிரியாவுக்கு வெந்நீர் வைப்பல்ல, அந்த ஞாபகத்துல கேட்டுட்டேன். சரி, காஃபி கொண்டு வரவா? இதோ கொண்டு வரேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. இந்தாங்க மேம் டீ. தேங்க்யூ. டிஃபன் ரெடியாக இருக்கு மேம். டிஃபன் எதுவும் வேண்டாம், நான் வெளியே போகிறேன். சரி மேம். மார்னிங் தங்கம். மார்னிங் ராஜி, பாய். ஏ டீ? ஆஹா, டீ எல்லாம் வேண்டாம், நான் ஆபீஸ்ல போய் குடிச்சுக்கிறேன். என்ன? டிஃபன் சாப்பிட்டு போமா? ஐயோ, எனக்கு டிஃபன் சாப்பிடறதுக்குலாம் டைம் இல்ல. என்னமா அப்படி உனக்கு டைம் இல்ல? டிஃபன் சாப்பிடறதுக்கு கூட டைம் ஆயிடுமா என்ன? என்ன? நான் நேத்து நைட்டே உன்கிட்ட சொன்னேன்ல, மார்னிங் 7:30க்குலாம் ஆபீஸ்க்கு போகணும், எம்டியோட மீட்டிங் இருக்குன்னு. அது நீ சும்மா சொல்ற நினைச்சிட்டேன்டி. சரி, சாப்பிட்டுட்டு தான் போயேன். ஐயோ இல்ல, எனக்கு டைமே இல்ல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பை பை பை. ஏய் ஸ்னேகா, என்ன? இரு. என்ன? ஐயோ, சாவியை மறந்துட்டேனா? Thank you so much ராஜி. பை. ஆமாமா, உங்க எம்டியை பார்க்க இவ்ளோ அவசர அவசரமா கிளம்பி போறியே, அத பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்குமா? தாங்களே எனக்கு. ஆமாமா, ஏன் சொல்ல மாட்டேன்? நீயும் இந்த மாதிரி ஆபீஸ் போயிட்டு வந்தேன்னு வெச்சுக்கோயேன், இப்ப தெரியும் என்னோட டென்ஷன் என்னன்னு உனக்கு. ஆன் டைம் போல எம்டி சாவடிச்சிருவாரு. ஆமால, எம்டி சாவடிச்சிருவாரு. வெயிட் பண்றாருல? சரி சரி, ஓகே பை. இரு. என்ன சொல்லு ராஜி? ஐடி இல்லனால பிரச்சனை ஆயிடும்ல. ஐயோ, ஏன் ஒண்ணுன்னா கொடுத்துட்டு இருக்க? எல்லாம் ஒரே வாட்டி கொடுக்க வேண்டியதானே? சரி, பை பை பை. நான் ஈவினிங் தரேன். பை.
செல்வி மேடம், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், கதவை பூட்டிக்கோ. ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சார் இங்க இருந்து கால் வந்த உடனே நான் பயந்துட்டேன் சார். பயப்பட வேண்டாம்மா, என் பிஏ ஃபோன் பண்ணிருப்பாரு, அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். சார் நான் பிகேஎஸ்எஸ் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். நீங்க ஒரு ஐஜி, நான் என்ன சார் ஹெல்ப் பண்ண முடியும்? முடியுமா? லெட் மீ கம் டு த பாயிண்ட். என் பிள்ளை பிரதீப் உங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஆமா சார் சொன்னாங்க, நான் கூட அவரை பார்த்தேன். நீ அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். சார் நான் என் பையனை பத்தி உனக்கு தெரியுமாமா? கேள்விப்பட்டேன் சார். நேத்து ஆபீஸ்ல எல்லாம் அதான் பேச்சு. ஸ்னேகா மேடத்தோட ப்ராப்ளம் அது ஜெயில் வரைக்கும் போய் அப்புறம் இப்ப அவங்களுக்கே அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. என் பையன் இப்ப நேர்மையா நியாயமா வேலை செய்யணும் தான் அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கான். சந்தோஷம் சார். அப்படி இருக்க முடியலம்மா. நோ ப்ளீஸ் பி சீட்டட். பிரதீப் உங்க ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ணது வேலை செய்யறதுக்காகவா அல்லது ஸ்னேகாவை பழி வாங்கவான்னு எனக்கு கண்டுபிடிக்கணுமா? என்ன சார் உங்க பையன் மேலே சந்தேகப்படுறீங்க? அதுதான்மா போலீஸ்காரன் புத்தி. பிரதீப் உங்க ஆபீஸ்ல டே டு டே என்ன வேலை செய்யறான்னு கண்காணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவைமா. அதுக்காக உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற அத்தனை பேர் ப்ரொஃபைலையும் நான் பார்த்தேன். அதுல உங்க ப்ரொஃபைல் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்க ஆபீஸ்ல யாரை கான்டாக்ட் பண்ணணும்னாலும் மீட் பண்ணணும்னாலும் உங்களை தாண்டி தான் அவங்க போகணும். யூ ஆர் த மெயின் லிங்க். am I right? அதனால நீ பிரதீப்பை வாட்ச் பண்ணணும். அவனால ஸ்னேகாவுக்கு பிரச்சனையோ அந்த ஆபீஸ்ல எந்த தப்பான விஷயமும் நடக்கக்கூடாது. அவன் சம்பந்தப்பட்ட எந்த முக்கியமான விஷயமும் உடனே என் கவனத்துக்கு கொண்டு வரணும். அதே சமயம் அது ஆபீஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இது எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். சாதாரணமா பெண்கள் கிட்ட ரகசியம் தங்காதுன்னு சொல்லுவாங்க. நீ அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும். இட் should be very confidential. ஓகே சார். எனக்கு நீ ஹெல்ப் பண்றதுனால ஒரு குறிப்பிட்ட தொகை மாசம் 1ஆம் தேதி உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுமா? சார் அதெல்லாம் வேணாம் சார். எதுக்கு சார்? நோ இட்ஸ் a procedure. நீ செய்யற வேலைக்கு தானே சம்பளம் வாங்குற. நீ இதை விளையாட்டா எடுத்துக்க கூடாது, சீரியஸா எடுத்துக்கணும். சரிங்க சார். ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கிற உன் தம்பி இருக்கான். இப்பதான் உங்க அம்மாவுக்கு நீ ஹார்ட் ஆபரேஷன் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன். இந்த பணம் அதுக்கு உதவும் இல்ல. சார் என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு? நான் போலீஸ்காரம்மா. உன் கைரேகை கூட என்னன்னு என்னால சொல்ல முடியும். மறுக்காம வாங்கிக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் கிளம்புறேன். சுவாமி சொல்லுங்க. ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணணும். கொஞ்சம் இருங்கோ, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வரேன். சரிங்க. நானும் ஸ்னேகாவும் ஒரே வேவ்லென்த்ல தான் இருக்கோம். நானும் அவளும் ஒரே கோயிலுக்கு வந்திருக்கோம், அர்ச்சனையும் பண்ண வந்திருக்கோம். யாரையோ தேடுறாளே, ஃப்ரெண்டா இருக்குமோ? இப்ப போய் நான் எதிரில் நின்னா அவளுக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும்ல. ஸ்னேகா, என்னங்க ஏன் லேட்டு? ஒன்றும் இல்லை, நமக்கு பிரியமானவங்க என்ன பண்றாங்கன்னு தள்ளி நின்று பார்க்கறதே ஒரு தனி சுகம். ரிப்பீட்டு எனக்கேவா? ஆமா. ஆமா, என்ன குர்த்தியில் வந்திருக்க? பட்டு புடவை கட்டல? ஐயோ நான் ஏழைங்க, என்கிட்ட பட்டு புடவைலாம் இல்ல. நீ ஏழை? சரி வாங்கிடுவோம். சரி அர்ச்சனை பண்ணிடலாமா? ஓகே. சுவாமி வந்துட்டேன். திரும்ப இப்படி இருக்கணும். இவன் யார் திடீர் வேலை? அன்னைக்கு கூட எம்டி சொன்னாரு ஸ்னேகா கூட யாரோ க்ளோஸா பழகுறான்னு. இவன் தானே அது? பேரு கூட என்னமோ சொன்னாரு.
ம். ஒருவேளை அந்த ராஜுவோட தம்பி வந்தானோ? யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. ஏய், நம்ம 2 பேருக்கு ஜோடியா பண்ணலாம்ல? இது முதல் தடவை, அதனால சாமி பேருக்கு அர்ச்சனை. இனிமே அர்ச்சனை பண்ணும்போதெல்லாம் உங்க பேர்ல மட்டும்தான். கோயிலையா இல்ல வீட்லயுமா? என்னது? இல்ல எங்க அண்ணா அண்ணி ஞாபகம் வந்துருச்சு. முதல்ல சாமி கும்பிடுங்க. ஆம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம். கடவுள் சன்னிதானத்துல காதல் விளையாட்டு கலகட்டுது. வெக்கரண்டா ஆப்பு. மகாகணபதயே நமோ நமஹ ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மகாகணபதயே நமஹ ஆஜ்யதீபம் தரிசயாமி. சர்வாபிஷ்டபல சித்திரஸ்து. குங்குமம் எடுத்துக்கல? பரவாயில்ல, அட நீ எடுத்துக்கலையே? அதான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல. இப்போ குங்குமம் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன? அதான் குங்குமம் வாங்கியாச்சே, அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல. மக்கு டக்கு, குங்குமம் வாங்கியாச்சு, அதை வச்சு விடணும்னு அர்த்தம். அப்படியா? ஓகே ஓகே. ம். குங்குமம் நெத்தியில வைப்பீங்கன்னு பார்த்தா நெத்தி வகுட்லயே வச்சிட்டீங்களே. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இது கூட தெரியாதா? கல்யாணம் ஆன சுமங்கலிங்க மட்டும்தான் நெத்தி வகுட்டுல குங்குமம் வச்சிருப்பாங்க. புருஷன் வச்சு விடுவாரு, இப்போ நீங்க வச்சு விட்டுருக்கீங்க. அப்படியா? நான் செஞ்சது சரியா தப்பா? சரியா தப்பான்லாம் தெரியாது, ஆனா கடவுள் சந்நிதியில வச்சு விட்டுருக்கீங்க, சரியாதான் இருக்கும். ஸ்னேகா, இதுதான் நீ 7:30 மணிக்கு ஆபீஸ்க்கு போற லட்சணமா? என்ன ராஜி, நீ கோவில்ல சொல்லிருந்த நானே உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேனே. என்ன நடக்குதுங்க? திடீர்னு அத்தா வந்துட்டாங்க. என்னடி இது அசிங்கம்? என்னடி இது கூத்து? சாமி சன்னதிக்கு முன்னால துவாரகேஷ். மேடம். ஓ, இவன் பேரு துவாரகேஷ் இல்ல? கோவில் ஆச்சுன்னு பாக்குறேன். என் பொண்ணை தொட்டு குங்குமம் வச்சதுக்கு உன் கைய உடைச்சிருப்பேன். வெக்கமா இல்ல உனக்கு? இல்ல, நாங்க 2 பேரும். இதுதான் நீங்க கடைசி தடவையா பாக்குறது. இதுக்கப்புறம் நீங்க பிரியறீங்க. சாமி சன்னதி முன்னாடி வச்சு சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க பார்க்க கூடாது. நீங்க பிரியணும். ராஜி, ஏச்சி வாய் மூடு. முதல்ல அந்த குங்குமத்தை அழியடி. முடியாது. நீ அழிக்கிறியா இல்ல நான் அழிக்கவா? அழிக்க முடியாது. ராஜி, ராஜி என்ன பண்ற நீ? ராஜி, இது கோவில். மேடம், தேவையில்லாம தலையிடாத. இங்க பாரு, உன்னால அந்த குங்குமத்தை அழிக்க முடியாது, நான் அழிக்கவும் விட மாட்டேன். இதோட விட்டுரு. அதை எப்படி அழிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வாடி விட்டு போலாம். கோயிலும் கூட பார்க்காம என்னது? மரியாதையை காப்பாத்திக்கோ. எங்க குடும்பத்துல தலையிடாத. வாடி. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. வாடி. ஐயோ டிகே, ஸ்னேகா, வான்னு சொல்றல. போடி. ராஜி. என்னடி ராஜி ராஜின்னு 7:30 மணிக்கு போகணும். எம்டியோட மீட்டிங் ரொம்ப அர்ஜென்ட்னு போய் சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்க. வெக்கமால உனக்கு? நேத்து அவன் உனக்கு அமிச்ச மெசேஜ் நான் படிச்சு பார்த்தேன்டி. நீ காலையில கிளம்பி போகும்போது நீ என்கிட்ட சொன்னது அத்தனையும் போய். உங்க 2 பேரையும் கையும் கடவுமா பிடிக்கிறதுக்காக நான் உன்னை ஃபாலோ பண்ணேன். எவ்வளவு அருவருப்பா இருக்கு. நீயா இப்படி போய் பேசுற? ஏன் ஸ்னேகாவா இப்படி வாயை திறந்து போய் பேசுறா? நீயுமா இந்த மாதிரி காதல்ல போய் விழுந்துட்ட? என்ன தைரியம்னா அவன் உன் நெத்தியில பொட்டு வைப்பான். என்ன கொழுப்பு இருந்தா நீ உன் நெத்தி வகடுல அவனை பொட்டு வைக்க விடுவடி. கோவிலாச்ச போனா போதுன்னு அவனை மரியாதையா கூட்டிட்டு வந்த. இல்லனா அவன் கை கால அப்படியே உடைச்சு போட்டு பெண்டி.
ஏன் பொண்ணு நெத்தி வகடலையா போட்டு வைக்கிறான் அயோக்கிய ராஸ்கல். இப்ப எதுக்கு அயோக்கியா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? நான் டிகேவை லவ் பண்றேன். டிகேவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவன் நெத்தியில பொட்டு வச்சா உனக்கு என்ன, என்ன கட்டி பிடிச்சா உனக்கு என்ன?